30,000 லோன் எடுத்த விமன் ஃபோட்டோஸ் பிளாக்மெயில். இது சினிமா இல்லை, ரியல் லைஃப்பில் நடந்த இன்சிடெண்ட்டு. இன்ஸ்டன்ட் லோன்ஸ் கொடுக்குற ஸ்கேம் பற்றி தான் பார்ப்போம் இந்த வீடியோவில். ஹலோ ஆல், நான் சங்கர். வெல்கம் பேக் டு த சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ டூயிங் குட். பூனேயில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டில் 30,000க்கு ஒரு விமன் லோன் எடுக்கிறாங்க. அவங்க 6 மாதத்துக்கு இது எடுக்கிறாங்க. இதை கரெக்டாகவும் கட்டிட்டு வராங்க. இருந்தாலும் அவங்க ஃபோட்டோஸை ஆக்சஸ் பண்ணி அதை மார்க் பண்ணி அவங்கள த்ரெட்டன் பண்ணியிருக்காங்க. ஆஸ் எ ரிசல்ட் இவங்க பூனேயில் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இது இந்த மாதம் நடந்த விஷயம். இதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய ரெட் ஃப்ளாக்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். இன்ஸ்டண்ட்டாக லோன் கொடுக்குறானாலே அது ஒரு ஸ்கேமு. உங்களோட பிஜிவி, ஆதார், பேனு, டாக்குமெண்ட்ஸை பார்த்து உங்களோட சேலரி ஸ்லிப்பை கேர்ஃபுல்லாக எக்ஸாமின் பண்ணி சிபில் ஸ்கோரை செக் பண்ணி தான் உங்களுக்கு லோன் கொடுக்க முடியும். இதுக்கு கண்டிப்பாக டைம் ஆகும். இரண்டாவதாக, அன்னோன் ஏபிகே ஃபைல்ஸு. லோன் ஆப்ஸ் கொடுக்கறது அவன் மேஸ்குரேட் தான் பண்ணுவான். லைக் அன்னோன் ஆப்ஸ் லிங்க்கை கொடுத்து அது மூலமாக உங்களோட ஃபோனோட மொத்த ஆக்சஸும் எடுத்துருவான். மூன்றாவதாக, கான்டாக்ட் அக்சஸ், மீடியா ஆக்சஸ் பர்மிஷன் நம்ம கொடுத்துருவோம். அதை அவங்க வயலேட் பண்ணி இல்லீகலாக எல்லா இமேஜஸையும் மார்க் பண்ணி உங்களையே ரிட்டர்ன் பண்ணுவான். கான்டாக்ட்ஸ்க்கும் இந்த மாதிரி இவன் லோன் எடுத்திருக்கான், இது ஃப்ராட் பண்ணிட்டான், இவனை நம்பாதீங்கன்னு மெசேஜ் பண்ணி உங்களை சைக்கலாஜிக்கலாக டவுன் பண்ணிடுவான். நான்காவதாக, உங்களுக்கு குவிக் ரீபேமெண்ட் விண்டோ 7 days இல்லை 1 month இல்லை 2 monthsன்னு குவிக் ரீபேமெண்ட் விண்டோ சொல்லுவான். வட்டியும் ஒரு ரெகுலேட்டடாலாம் இருக்காது. அவன் பாட்டுக்கு 7 daysக்குள்ள டபுள் தான் அமௌண்ட்டு, அந்த மாதிரி அன்ரியலிஸ்டிக்காக சொல்லுவான். அடுத்த விஷயம், கண்டினியூஸ் கால் ஹராஸ்மெண்ட்டு. நீங்கள் லோன் வாங்கி ஒரு நாள் 2 நாள்லேயே கண்டினியூஸாக கால் பண்ணி டார்ச்சர் பண்ணி இந்த மாதிரி பிளாக்மெயில்ஸு, இந்த மாதிரி மார்க் பண்ணி இமேஜஸ்ஸு இல்லை அன்ஆத்தரைஸ்டாக ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் டெக்ஸ்ட் பண்ணி உங்களை மிரட்டுவான். ஸோ இதுலேருந்து கற்றுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இன்ஸ்டன்ட் லோனுக்கு நீங்கள் இதுவாகிடாதீங்க, சப்மிட் ஆகாதீங்க. ஒரு கம்பெனியில் லோன் எடுக்கணும் அப்படின்னா அது ஆர்பிஐயில் ரெகுலேட் ஆகிருக்கணும், செபியில் ரெகுலேட் ஆகிருக்கணும், அதுக்கப்புறம் ஐஆர்டிஐயில் ரெகுலேட் ஆகிருக்கணும். அது கம்பெனியை பற்றி ஆராயுங்க. அண்டு கான்டாக்ட்ஸ் எல்லாம் பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி டபுள் செக்கு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கூடிய விரைவில் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.